ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கேரளா. ஸோ இது வந்து சென்னையிலேருந்தே நம்ம அப்படி காரில் கிளம்புனோம். கேரளா டெஸ்டினேஷன் பார்த்தோம் அப்படின்னா காந்தலூர். ஸோ ஹிடன் ஸ்பாட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழை இல்லை, பட் ஆனால் கிளைமேட் சூப்பர். ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ். ஸோ இது ஒரு வழியாக நாங்கள் மார்னிங் கிளம்பி ஈவினிங் போய் சேர்ந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 மட் ஹவுஸ், 2 டென்ட் ஸ்டே. ஸோ நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு 18 பேர் போயிருந்தோம். ஸோ மொத்தமாக எல்லோரும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நீங்கள் இறங்கும் போதே பார்க்கலாம், அவ்வளோ கார்டன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் அதோட பேக் வியூ. கிட்டத்தட்ட அது ஸ்லோப்பில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்கின டென்ட். இது கீழே தான் பார்த்திங்கன்னா அந்த மட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நைட்டு டென்ட்டில் தங்குறதுங்கிறது. வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அங்கே மெயினாக போன ரீசனே பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அது நாங்கள் நல்லா சூப்பராக கொண்டாடினோம். ஸோ அது வந்து ஒரு பேண்டா தீம். ஸோ எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருந்தோம். கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பர்த்டே முடிச்சுட்டு அப்படி ஒரு ஜீப் ரெண்டல் எடுத்துகிட்டு சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. ஸோ எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஆக்சுவல் ட்ரிப்பு. ஸோ ஒரு விதமாக நாங்கள் சைட் சீயிங்க்கு கிளம்பியாச்சு. ஸோ குளிக்கலாம் அப்படின்னுங்கிற பிளானில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோட் மாதிரி. ஸோ சரி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். பட் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சகதியாக இருந்துச்சு. பட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபைனலாக ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அது நல்லா மழை பெஞ்சு தண்ணி வர்றதுனால நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு ஃபால்ஸில். ஸோ அது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக மேலே ஏறி உள்ளே போயாச்சு. பட் பக்கத்தில் போக முடியல, பட் அது கீழே வர்ற தண்ணியிலே உட்காந்து குளித்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ தண்ணி ஐஸ் மாதிரி இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட கூமாம்பட்டி ஐலாண்டுங்கிற மாதிரி தண்ணி சர்பத்து மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எல்லோரும் அந்த தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வரலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களும் எல்லாம் உள்ளே வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தண்ணியில். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, செம ஸ்பாட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டாக வந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு ஹில் டாப் மேலே அப்படி ஒரு வியூ. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நிறையா இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபோட்டோ ஸ்பாட் எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் பிளேஸ். அங்கே ஒரு மரத்தில் வந்து மேலே ஏறி போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து பீக், அதாவது ஒரு டாப் இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வியூ சூப்பராக இருந்துச்சு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் சீனிக் வியூ. மலை அடிவாரத்தில்னு சொல்ல முடியாது, அது கரெக்டாக அந்த இதில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஆஃப் ரோடு கிட்டத்தட்ட ஜீப் ஒரு மலை மேலே அப்படி பயங்கரமாக ஏறி போய் நல்லா இருந்துச்சு இது. ஸோ இங்கே போயிட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு மோனிகா பாட்டுக்கு ரீல்ஸ் வேறு பண்ணாங்க. ஸோ இது வந்து நல்ல டாப்பில் இருந்துச்சு. இது நாங்கள் கீழேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ இங்கேயா நாங்கள் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ஃபோட்டோஸு வீடியோஸு அந்த மாதிரி பார்த்து விஷயம் எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி ஒரு ரீல்ஸ் மோனிகா பாட்டுக்கு எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆடுறோமோ இல்லையோ, நாங்கள் ஆடுறதை பார்த்து எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக அதுக்கு ஒரு போட்டு அந்த இடத்துக்கு கிளம்புனோம். ஃபைனலாக இது ஒரு சின்ன இது மாதிரி, இது குளிக்கிற ஃபால்ஸில் பட் தண்ணி போகிற இது பாருங்கள், அவ்வளோ வெள்ளம் கேரளாவில். ஸோ அந்த தண்ணி ஓடுறத பார்த்தாவே அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஸோ காட்டாற்று வெள்ளம்பாங்கள்ல, அது இதாங்க, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ ஸ்பீடாக தண்ணி போய்கிட்டே இருக்குது, எங்கே போகுதுன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக அந்த மண் கலரில் அப்படி ஒரு மாதிரி அரிச்சிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு கட்டன் சாயை குடிச்சிட்டு பஜ்ஜி சூடாக சாப்பிட்டுட்டு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது அதில் உட்காந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தோம். டைம் பாஸ் ஆக சரி ஓகே
ரூமுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது வரிசையாக ஜீப்லாம் வந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்ஸ் எல்லாமே லைட்ஸ்லாம் போட்டு அங்கே ஃபுல்லாக ஜீப்ஸ் தாங்க எல்லாம் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் போனீங்கனாலும் உங்கள் காரை இதை விட்டுட்டு ஜீப் எடுத்துகிட்டு போங்க, தான் பெஸ்ட்டு. ஸோ நைட்டு வந்து அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் கேம்ப் ஃபயர் போட்டோம். ஸோ எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி கொஞ்சம் குளிருக்கு இது கொஞ்சம் நல்லா இதமாக இருந்துச்சு. ஸோ வெளியே போட முடியல, மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு அந்த டென்ட்டு பக்கத்தில் ஒரு சின்ன இது மாதிரி டைனிங் ஏரியா அந்த இதுலேயே எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அது. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாம் படுக்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா யானை வந்திருக்கு. பட்டு எங்களை எதுவும் பண்ணல. பட் அந்த தங்கியிருந்த இதை ஃபுல்லாகவே உடச்சி போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு யானை அட்டகாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 யானை சிசிடிவியில் பார்க்கும்போது. ஸோ யானையை நேரில் பார்க்க முடியல. பட் நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு யானை வந்திருக்குங்கும் போது வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டு வந்திருக்கு 2 மணிக்கு. பட் நாங்கள் யாரும் பார்க்கல. பட் யானை வந்துட்டு போன இடத்த பார்த்ததுலேருந்து பயங்கரமாக இருந்துச்சு. சிசிடிவியில் பார்க்க அவ்வளோ பெரிய யானை, 3 யானை வந்திருக்கு. நல்ல வேலை எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் போனதுனால எங்கள் ட்ரிப் நல்லபடியாக